பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே இப்படியாக உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷமாக இருக்கிறது. சென்னையிலே கடந்த சனிக்கிழமை அன்று நாம் நடத்தின விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். மழை கொட்டென்று கொட்டியது. அதன் மத்தியிலும் ஏராளமான ஜனங்கள் அங்கே திரளாக கடந்து வந்திருந்தார்கள். எக்கச்சக்கமான கூட்டம். எனக்கு அங்கே போனவுடன் நல்ல செய்தி சொல்லப்பட்டது. சகோதரி வெண்ணிலா அவர்கள் தனது சார்பாக, தனது கணவர் செந்தில் சார்பாக, தனது மகன் ரூபன் சார்பாக, அவர் 10வது படிக்கிறார், அவளுடைய திருமண நாளை முன்னிட்டு எல்லோருக்கும் சிறப்பான பிரியாணி விருந்தை வழங்கி சந்தோஷப்படுத்தினார்கள். எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பிரியாணி விருந்து கொடுக்குறோன்னு சொல்லி அமர்க்களப்படுத்திட்டாங்க. நல்ல பிரியாணி எல்லாருக்கும் போகும்போது பார்சல் கொடுக்குற அளவிற்கு, போதுங்கிற அளவிற்கு ஏராளமான பிரியாணியை அவர்கள் ஆர்டர் செய்திருந்தார்கள். அன்னாரின் குடும்பத்தாருக்கு மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போலவே சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன், சகோதரர் தினேஷ், சகோதரர் சாந்தகுமார் போன்ற எத்தனையோ நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அங்கே வந்து நம்முடைய ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள். எல்லோருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு 1ஆம் தேதி கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி அடியார் வருகிறேன். அந்த WCC காலேஜுக்கு எப்படி மேற்கு பகுதியில் வந்தீங்கன்னா ரவுண்டானா அடுத்தாப்பில் விஜயதா மண்டபம், அதை தாண்டி YMCA ஹால் இருக்கிறது, அங்கே வைத்து காலை 10 மணிக்கு விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். ஏராளமான ஜனங்கள் வருவார்கள். நீங்களும் கூட வந்து பங்கு பெறுங்கள். இயேசு கிறிஸ்து இலவசமாக தருகின்ற விடுதலையை நீங்கள் பெற்று செல்லுங்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்களிலே நமது ஊழியத்தின் சார்பாக தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை மறவாதிருங்கள். ஏராளமான ஜனங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுறாங்க. டெய்லி நல்ல ஊழியக்காரங்க குருவானர்கள் வந்து அங்கே இருப்பவர்களுக்கு ஜெபத்தில் அவர்களை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய போஜனம் தினந்தோறும் கொடுக்கப்படுகிறது. அதை போலவே வயிற்றிற்கும் கூட நல்ல 3 வேளையும் விதவிதமான உணவுகளையும் நாம் பரிமாறுகிறோம். எனவே யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் நீங்கள் நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்துக்கு வாருங்கள். நல்ல பெரிய இடம், காற்றோட்டமாக இருக்கும், வாக்கிங் போகலாம்.
எப்பொழுது வேண்டுமென்றாலும் தேவனுடைய மாளிகைக்குள்ளே போய் ஜெபிக்கலாம். எனவே நீங்கள் விரைவாக வரும்படியாக இது சரியான நேரம் என்று நினைக்கின்றேன். உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் உங்கள் வீடுகளிலே நல்ல நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற மக்களுக்கு தாராளமாக நீங்கள் விருந்தளிக்கலாம். நமது ஊழியத்தின் சார்பாக வருடந்தோறும் கிறிஸ்மஸ் விருந்து அளிக்கப்படுகிறது. 4 கூட்டங்களிலும் பிரியாணி தான். முக்கியமாக ஆசிரியத்து கூட்டத்தில் 150 கிலோத்துக்கும் அதிகமான மட்டன் விருந்து நம்ம அளிப்போம். ஆட்டுக்குட்டிகளை வளர்ப்பவர்கள் நீங்கள் விருப்பமானால் நம்முடைய ஊழியத்திற்கு அதை கொடையாக கொடுக்கலாம். நீங்கள் என்னை இப்பொழுதே தொடர்பு கொண்டு சொல்வீர்கள் என்றால் திட்டமிடுவதற்கு அது வசதியாக இருக்கும். அதை போலவே 1000 சேலைகளும் 500 பேண்ட் ஷர்ட்டும் நமக்கு தேவை என்பதையும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். குடும்பத்தின் சார்பாக 10, 20 செட்டு, 50 செட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதற்காக நான் உங்களுக்கு அழைப்பு விடுவிக்கின்றேன். நமது ஊழியத்தில் அநேக நல்ல குடும்பத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வீடுகளில் சில வீடுகளில் நல்ல வரனுக்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வீடுகளிலே மிகவும் துரதிர்ஷ்டவசமாக திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. துரதிர்ஷ்டவசமாக சட்டப்பூர்வமாக அவர்கள் பிரிந்திருக்கிறாங்க. இனி அவங்க அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு புது வாழ்வு கிடைக்க வேண்டும். அதுக்காக நம்மாலே முடிந்த முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். நான் தினந்தோறும் அறிவித்து வருகிறேன். இன்றைக்கும் அறிவிக்க விரும்புகிறேன். இதை கேட்கிற பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாட்டி, மகா பேத்தி, முக்கியமாக அந்த அம்மாவும் அவங்களுடைய தாயார், அதாவது அந்த பாட்டியும் மகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வீடுகளுக்கு நான் போகும்போதெல்லாம் என்னை அன்பாய் உபசரிப்பார்கள். நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகள் நல்ல உணவு கொடுப்பாங்க. அவருடைய பேத்திக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. நல்லா பிஇ முடித்து நல்லா வேலை பார்க்குறாங்க. நல்லா படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க. 37 வயதாகிறது. தாயார், சகோதரி, அவருடைய குடும்பத்தாரெலாம் நம்முடைய ஊழியத்தில் 10-15 வருஷமாக இருக்காங்க. அவருடைய அக்கா ஒரு ஃபிஷ் நெட் கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் 60 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அதில் இவர் தம்பி மேனேஜராக இருக்கிறாரு. எல்லா வசதியும் இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல குணசாலியான ஒரு பிள்ளை தேவை. இறுதியாக 3ஆவதாக திருச்சியில் இருக்கிறாங்க நல்ல குடும்பத்தார். திருச்சி சிட்டியில் நல்ல எண்ணெய் கடை வைத்திருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகள் நல்லா படிச்சிருக்கிறாங்க. மூத்த மகன், அவருக்கு 30 வயதாகுது. அப்பாவோட சேர்ந்து நல்ல பிஸ்னஸை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நல்ல வசதி இருக்கிறது. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல ஹோம் மேக்கர் ஒரு கேர்ள் தேவை என்பதையும் நான் அறிவிக்கிறேன். விருப்பமானவர்கள் தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, ஆபகுக் 3:17-18 வாசிக்கிறோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் என்று பல காரியங்களில் சொல்கிறதை முடிக்கிறார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்றைக்கு உங்களுடைய அத்திமரம் துளிர் விடாமல் போயிருக்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு உண்டாக்கிய பிஸ்னஸில் ஒரு லாபமும் இல்லாமல் போயிருக்கலாம். எதை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீர்களோ அது எல்லாம் தரையோடு தரையாக, மண்ணோடு மண்ணாக போயிருக்கலாம். யாருக்காக வாழ்ந்தீர்களோ அவர்கள் உங்களை வேண்டாம் என்று உதறி போட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடுகிற காரியம் எல்லாவற்றிலும் தோல்வியை காணலாம். எங்கு போனாலும் அவமானங்கள் மாத்திரமே உங்களுக்காக பரிசாக காத்திருக்கலாம். உங்களை அறியாதவர்கள், சின்னவர்கள், வயதில் குறைந்தவர்கள், பாவிகளும் துரோகிகளுமாக இருப்பவர்கள் மாபெரும் வெற்றி பெறலாம். தேவனுடைய பிள்ளையாகிய நீங்களோ அவமானத்துக்கு மேல் அவமானத்தை அடைந்து கொண்டிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதன் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், களி கூறுங்கள். உயிருள்ள ஆண்டவரை நீங்கள் அறிவீர்கள், அவர் உங்களை அறிவார். எனவே பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் சந்தோஷமாய் காணப்படும் பொழுது, கர்த்தருக்குள் களி கூறும் பொழுது அதை பார்க்கிற ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். என் மகனுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை அனுமதித்தும் அவன் நேசிக்கிறானே என்று அவர் உங்களுக்காக மனம் இறங்குவார். அப்பொழுது 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையிலே, அதாவது சவுல் தலையிலே மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. மக்கள்லாம் எங்களுக்கு எல்லா நாடுகளையும் மாறி ராஜா வேணும் ராஜா வேணும்னு சொல்லி அதில் அழுதுனால ஆண்டவர் அவர்களுக்காக ஒரு நல்ல ராஜாவை ஆயத்தப்படுத்துகிறார். அவர்தான் இந்த கீசின் குமாரனாகிய பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபர். உங்கள் அப்பா பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறாரு. பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய வழியிலே இவர் வருகிறார். சவுல் நல்ல உயரமான ஒரு மனிதர். எல்லாரையும் காட்டிலும் ஒரு அடி மேலே உயரமாக இருப்பாரா, சௌந்தரியமுடையவராக இருப்பாராம்.
அவரை ஆண்டவர் அற்புதமாக சாமுவேல் தீர்க்கதரிசியின் பக்கமாக நூல் போட்டு இழுத்து கொண்டு வர மாதிரி இழுத்து கொண்டு வரார். கரெக்டாக கழுதைகளை காணாமல் போக பண்ணி டேடி வந்து போடா போய் தேடிட்டு வாடான்னு சொல்லவும் அந்த கழுதையில் கரெக்டாக அப்படியே வருது. இவர் பின்னாலேயே வராரு. ஆக்சுவலாக கழுதைகளை தேடி ஆண்டவர் அழைத்து கொண்டு வரவில்லை, சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியாக அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நூல் போட்டு கொண்டு வந்து 2 பேரையும் மீட் பண்ண வைக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. தைலக்கும்பியை எடுத்து அந்த எண்ணெயை அவர் தலையின் மேலே அபிஷேகம் பண்ணி, அவர் ஹைட்டாக இருக்கிறதுனால மேலேருந்து ஊற்றிருப்பார்னு நினைக்கிறேன், ஊற்றி மொத்தம் செய்து. என்ன ஒரு நல்ல மனிதன் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல் அவர்கள். கர்த்தரால் நீதானப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டாய், தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி முத்தம் செய்வதை பார்க்கிறோம். அவருக்கு ஒரே சந்தோஷம். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உன்னைத்தானே அவர் தெரிந்து கொண்டாரப்பா என்று சொல்லி அபிஷேகம் பண்ணினது மாத்திரமில்லாதபடி கெட்டி பிடித்து முத்தமும் செய்து தன் அன்பை ஆண்டவரின் சார்பாக அந்த ஆவிக்குரிய தகப்பனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே வெளிப்படுத்தினார். ஒரு மங்களகரமான ஒரு துவக்கம் இந்த அதிகாரத்தில் இருப்பதை நாம் காண்கின்றோம். மிகவும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய நடத்துதல்கள், ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல்கள், அதுபோல அந்த குறித்த நேரம் வருகிற பொழுது எப்படி அவர் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்க வைக்கின்றார். ஆண்டவருடைய ஊழியக்காரனை நம்மை சந்திக்க வைக்கின்றார். அவரால் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரங்கள் எவ்வளவு சாதாரணமான பாத்திரங்களாக இருக்கின்றது. இதற்காகவோ அவர்கள் வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் தான் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டு கரெக்டாக அப்படி கொண்டு வந்து அப்படி பணம் மாறி சாமுவேல் தீர்க்கதரிசி கையில் கொடுக்கிறார். அதிசயமே நடத்துதலை, கர்த்தருடைய நடத்துதலை என்பதெல்லாம் அன்றைக்கு தான் நாம் உணர வேண்டும் என்று அல்ல, நாம் காண்கிறோம் என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே நடத்துதல்கள் நமக்கும் நிச்சயமாக இருக்கும். நம்மையும் ஆண்டவர் வேறு பிரித்து நூல் போல பிடித்து இழுத்து கொண்டு வருவார். அவர் தனக்கு சித்தமான ஜனங்களை நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களோடு கூட நாம் கலவ வேண்டும் என்பதற்காக, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு கூட நமக்கு ஒரு அபிஷேகம், ஒரு தொடர்பு வந்து நாமும் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக, தேவன் நம் மீது வைத்திருக்கிற திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மையும் கூட இந்த சவுல் எனப்பட்ட வாலிபனை நடத்தி சென்றது போல அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். ஒன்றே ஒன்று தான், நீங்கள் விட்டு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துகிற பொழுது விட்டு கொடுங்கள், முரண்டு பிடிக்காதிருங்கள். நான் இப்படி நினைக்கலையே, எனக்கு இப்படி பிடிக்காத, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை எப்படி இழுத்துட்டு போகிறாரோ அப்படியே இழுத்து செல்வதற்கு நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை மிக அதிசயமாக ஆண்டவர் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். 2 தேவனுடைய பிள்ளைகள் சந்திப்பது எவ்வளவு சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளையாகிய நீங்களும் கூட இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போன்ற ஊழியக்காரர்களை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை, ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கின்றவர்களை, வேலை பார்த்து கொண்டு பெரிய பிஸ்னஸ் செய்து கொண்டு ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்கிற உண்மையான நோக்கத்தோடு வாழ்கின்ற மனிதர்களை நீங்கள் எந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் உங்களை சந்திக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். நீங்கள் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும், எவ்வளவு நீங்கள் தூரமாக இருந்த கர்த்தர் உங்களை அவர்கள் பக்கமாக கொண்டு வருவார், ஒன்று சேர்ப்பார். யாரோடு நீங்கள் ஒன்று சேர வேண்டுமோ, யாரை நீங்கள் சந்திக்க வேண்டுமோ, யார் மூலமாக உங்கள் வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டுமோ, நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டுமோ, எல்லா ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தப்பட வேண்டுமோ, அவர்களை சரியான நேரத்தில் நீங்கள் சந்திப்பதற்கு ஆண்டவர் ஏற்ற வழிவாசல்களை திறப்பார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு மக்கள் மத்தியில் அறிமுகத்தை கொடுப்பார். சரியான நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை அதையெல்லாம் தருவார். இதெல்லாம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எல்லோரும் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நாம் காணலாம். இந்த நடத்துதலை நீங்கள் மறந்து விடாதீங்க. தேவன் இன்றைக்கி உங்களை எதன் பக்கமாகவோ இழுத்து நூல் போட்டு இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். கயிறு கட்டி இழுத்து செல்வது போல இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கலாம். என்ன என் வாழ்க்கை இப்படி போகுது, நான் இங்கெல்லாம் போகணும்னு நினைக்கலையே, இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு நினைக்கலையே, நான் இந்த மாதிரி மக்களை சந்திக்கணும்னு நினைக்கலையே, இந்த ஊருக்கெலாம் வரணும்னு நினைக்கலையே, இந்த நாட்டுக்கெலாம் வரணும்னு நினைக்கல, என்ன என் வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்குது. ஆண்டவர் உங்களை இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. தான் பிள்ளைகளை இழுத்து செல்வது அவருக்கு வழக்கம். தீங்கு செய்வதற்காக அல்ல, அழிப்பதற்காக அல்ல, அவமானப்படுத்துவதற்காக அல்ல, ஏமாற்றுவதற்காக அல்ல, அவர்களை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் இழுத்து சென்று கொண்டே இருக்கின்றார்.
நீங்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் உங்களை ஏற்ற காலங்கள் வருகிற பொழுது ஆண்டவர் இழுத்து சென்று கொண்டே இருப்பார். உங்களை முக்கியமான மனிதர்களை சந்திக்க வைத்து கொண்டே இருப்பார். உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். பிஸ்னஸாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பொது வாழ்வாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், அரசியல் வாழ்க்கையாக இருக்கலாம், ஏதோ கண்டுபிடிப்புகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை இழுத்து சென்று கொண்டே இருப்பார். எந்த ஃபீல்டில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமோ அதில் ஃபீல்டில் இருக்கிற மனிதர்களோடு கூட நீங்கள் களவும்படியாக யூ ஹாவ் டு கெட் இன்ட்ரடியூஸ்ட். அப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்கள் சேரணும், அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அதைத்தான் இந்த முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம். ரெண்டாவது வசனத்தை பாருங்கள். நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற பொழுது பெனிமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை எண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகள் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். இந்த அதிகாரத்தை நம்ம நல்லா கவனித்தோம்னா, முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார், முத்தம் செய்கிறார். நீதானப்பா ராஜா, உன்னைத்தானப்பா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று மனப்புலங்காயுதம் அடைகிறார். அதை வெளிப்படுத்துகிறார். தெய்வ திட்டத்தை முதன்முறை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, நீ திரும்பிப்போ, உடனே இன்னைக்கு நீ ராஜாக மாட்டானா, நீ திரும்பிப்போ, போகிற வழியிலே உனக்கு சில அடையாளங்களை ஆண்டவர் காண்பிப்பார். அதன் முதல் அடையாளமாக ராகேலுடைய கல்லறை எண்டையிலே பெனிமின் அந்த மக்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு நீ போகும் பொழுது 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உனக்கு, உன் தகப்பன் வீட்டாராக இருந்து கழுதைகள் அகப்பட்டு விட்டன, இப்பொழுது உன்னுடைய தகப்பன் உனக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அறிவிப்பார்கள். இதுதான் உனக்கு முதல் அடையாளம். அதாவது முதலாவது சொந்த ஊரிலே, சொந்த தகப்பனுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்களை நான் உனக்கு செய்து விட்டேன். நீ தேடி வந்த கழுதையும் உனக்கு கொடுத்து விட்டேன். உன் தகப்பனுடைய கவலையை நான் நீக்கி விட்டேன். உன் குடும்பத்தில் நான் சமாதானத்தை கொண்டு வந்துட்டேன்ப்பா. இதுதான் உனக்கு முதலாவது நான் கொடுக்குற அடையாளம் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அங்கே அவர்கள் நடத்துகின்றார். தேவனுக்கென்று சொல்லி நீங்கள் வருகிற பொழுது முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்துவார். குடும்பத்தில் எது இல்லையோ அதை கொண்டு வருவார். எது காணாமல் போயிட்டோ அதை மறுபடியும் கொண்டு வருவார். வேலை இல்லாமல் போயிருக்கலாம், வேலையை மறுபடியும் தருவார். பணங்களையும் சொத்துக்களையும் பில்டிங்கையும் நிறைய தோட்டங்களையும் கடைகளையும் இழந்து போயிருக்கலாம், அதை மறுபடியும் கொண்டு வருவார். உங்கள் குடும்பங்களில் நன்மைகளை செய்வார். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் தான் நீங்கள் ஊழியத்தை செய்ய முடியும், பொது வாழ்வில் நீங்கள் இறங்க முடியும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு மிருக பலத்தோடு கூட போராட முடியும், உழைக்க முடியும். குடும்பத்தும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாதிகளாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி நிற்க முடியும்? இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு எப்படி நீங்கள் அறிவிக்க முடியும்? உங்களை அது அப்படியே கரையானை போல தின்றுவிடும் அல்லவா? எனவே முதலாவது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கேட்டுவார். மகனே, உன்னுடைய கழுதைகள் அகப்பட்டு விட்டன, நீ தேடி போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன, உன் தகப்பன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்தி முதலாவது உனக்கு கொடுக்கப்படும். உன் குடும்பத்தை ஆண்டவர் கெட்டுவார் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சவுலை உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம். சவுலுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட வாலிபனே, வாலிப மகளே, நீங்கள் சவுலை போல தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கலாம். மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கலாம். ஊழியத்திற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கலாம். மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக அழைக்கலாம். வீட்டை விட்டு வெகு தூரம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் ஏற்படலாம். அதற்கு முன்பதாக உங்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். சரி, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, சுகமாக இருக்காங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார், இனி நான் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளலாம், ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளங்கிற அளவிற்கு ஒரு மனபாரத்தை ஒரு மன பக்குவத்தை உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக பாருங்கள், 3வது வசனம். நீ அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் சமபூமியில் சேரும் பொழுது தேவனை படியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமில் ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். இரண்டாவதான அடையாளம் தாபோர் சமபூமியில் நடக்கிறது. அது பெஞ்சமீனுடைய மக்கள் இருக்கிற இடத்துல அல்ல, ராகேலுடைய கல்லறையின் பக்கத்தில் அல்ல. அங்கே கொஞ்சம் சற்று தொலைவு போன பிறகு 3 தேவனுடைய மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் என்று
சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். அவர்கள் என்ன கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். 3 தேவனுடைய மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவர் 3 ஆட்டுக்குட்டிகள், ஒருவர் 3 அப்பங்கள், ஒருவர் திராட்சரசத்தை துருத்தியில் வைத்திருப்பார். அதெல்லாம் உனக்கு தருவாங்க, அதை நீ ஏற்றுக்கொள்ளப்பா. குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்தின மாத்திரத்தில் நல்ல நல்ல தேவனுடைய மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொண்டு வர ஆரம்பிப்பார். அவர்கள் நம்மோடு பேசுவார்கள், உறவாடுவார்கள், அவர்கள் நம்மை அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஆட்டுக்குட்டிகளை தருவார்கள், திராட்சரசத்தை தருவார்கள், அப்பங்களை தருவார்கள், உணவு தருவார்கள். அவர்கள் நமக்கு தேவையான வசதிகளை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார்கள். நம்மை காரில் அழைத்து கொண்டு போவார்கள். பெரிய பெரிய மனிதர்களுக்கு நம்மை அறிமுகப்படுத்துவார்கள். நம்ம வீட்டில் தங்க வைத்து சாப்பாடு போடுவார்கள். அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் ஒரு சிலர் இன்னைக்கு ஆண்டவர்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, எல்லாருமே நல்ல ஊழியக்காரர்கள் தான். ஒரு சிலரை ஆண்டவர் மிகவும் பிரபலமானவர்களாக லட்ச லட்ச ஜனங்கள் இங்கே வர்றவங்கள வைத்திருக்காரு. அவங்களுடைய ஆரம்ப காலம் அவங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊழியத்தில் ஒரு ஐயா இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. அவங்க ஒரு நாள் வீட்டு கதவு தட்டுற சத்தத்தை கேட்டாங்களா. கதவு திறந்தால் ஒரு வாலிபன் நிற்கின்றார், ஒரு லெட்டரை கொடுக்கின்றார். பார்த்தால் அவங்க ஊர் ஐயர்வால் ஒரு லெட்டரை எழுதி கொடுத்துருக்காரு. இந்த வாலிபன் நல்லா ஜெபிக்கிறவர், ஆண்டவரை புதுசாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு, நல்லா வாஞ்சியாக இருக்கு, அவர் நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துங்க, நான் ஆசிரியத்தில் அறிமுகப்படுத்துங்க. அப்போ இவருக்கு அது யாருன்னே தெரியும். அந்த வாலிபர் அறிமுகப்படுத்தின குருவானவர் தெரியும். சரி தம்பி வாங்கன்னு சொல்லி நான் ஆசிரியத்தில் முழு இரவு வட்டார ஜப ஐக்கியம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அந்த முக்கியமான ஆவிக்குரிய மனிதர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவர் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்து அந்த ஆழ்நிற்பெல்லாம் நடத்தி அப்படி அந்த கிராமத்துலேருந்து ஆசிரியத்துக்கு அறிமுகமாகிறார். அதன் பிறகு ஆசிரியத்தில் பணிபுரிந்த நாகர்கோவிலை சேர்ந்த ஒருவர், அவர் வாங்க நான் உங்களை நாகர்கோவிலில் கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறேன். அப்படி தான் அறிமுகப்படுத்தி அப்படித்தான் அந்த ஊழியங்கள் வளர்ந்து இன்றைக்கு அவர் எங்கேயோ போய் இருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பம் என்ன? ஒரு லெட்டரை மாத்திரம் வாங்கி கொண்டு ஒரு வீட்டு கதவை தட்டி, ஐயா நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு ஊழியத்துக்கான வாசலை திறந்து தாருங்கள். இந்த மனிதர்கள் ஆட்டுக்குட்டியை கொடுத்தார்கள், திராட்சரசத்தை கொடுத்தார்கள், அப்பங்களை கொடுத்தாங்க. வாங்கிக்க, வேண்டான்னு சொல்லாத, ஊழியம் செய்ய 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 அப்படியே ஆசிரியத்திலிருந்து நாகர்கோவில் போய் அப்படி கன்னியாகுமரி மாவட்டம் போய் இப்போது சேட்டலைட் டிவி மூலமாக உலகம் முழுக்க போய் இந்த மனிதர்கள் சொல்கிற காரியங்கள்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் நடப்பதை காண்கிறோம். உங்களை யாரோடு சேர்க்க வேண்டுமோ அவரோடு சேர்ப்பார். அவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்து எங்கே போக வேண்டுமோ அங்கே அழைத்து கொண்டு செல்லுவார்கள். உங்களுக்கு எல்லா விதமான வாசலையும் திறந்து கொடுப்பார்கள். எனக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லோருமே இதே போல் என்னை வந்து சந்தித்த தேவனுடைய மனிதர்கள் தான். அமெரிக்காவில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், டெல்லியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், சென்னையில், கோயம்புத்தூரில், பெங்களூரில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், மதுரையில், திருச்சியில், திருநெல்வேலி, எல்லாருமே தேவனாலே அனுப்பப்பட்ட மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அட்டுக்குட்டிகளை கொடுக்குறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் 150 கிலோ போடுவோம், அதுக்கு இப்போவுமே ஒரு 4-5 குடும்பத்தான் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ட்ரெஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா, நம்ம சேலையை கொடுக்கணும், பேண்ட் ஷர்ட் கொடுக்கணும். எங்கிருந்து அது யாராவது தேவனுடைய பிள்ளைகள் வருவார்கள், கொடுப்பார்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இதுதான் 2வது அடையாளம். சவுல் தீர்க்கதரிசனத்தை கேட்குறாரு. சாமுவேல் சொல்கிறார், உனக்கு இப்படி 3 பேர் வருவாங்க, வந்து கொடுப்பாங்க, நீ வாங்கிக்கப்பா. உன் குடும்பத்தை கெட்டுவார், உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பார். நல்ல ஆவிக்குரிய மனிதர்களோடு கூட நீ கலந்து கொண்டு இருப்பாய், களவுவாய். அவர்கள் உன்னை எங்கே அழைத்து கொண்டு செல்லணுமோ அழைத்து செல்வாங்க. உனக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க தான், ஆனால் உன் மேலே உயிரே வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்தாப்புல என்ன நடக்குது பாருங்கள். பின்பு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற திருக்கிறிஸ்துவின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புருமும் மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவள் திருக்கரசன் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவளோட கூட திருக்கரசன் சொல்லி வேறு மனுஷனாவாய், வேறு மனுஷனாவாய். 3வதாக ஒருத்தரையும் 2 பேரையும் 3 பேரையும் சந்திக்கல. ஒரு பெரிய கூட்டம் வரும், மலையிலேருந்து இறங்கி வரும், தேவனுடைய மலையிலேருந்து இறங்கி வரும், முன்னால் வரும். அங்கே அதுக்கு முன்னாடியே அவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்திங்களா, மேளம், நாகஸ்வரம், சுரமண்டலம், வீணை, எக்காலம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் ஆவியில் நிறைவாங்க, மியூசிக் போடுவாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ உள்ள போகணும், ஓ மேலையும் ஆவியானவர் இறங்குவார், நீயும் தீர்க்கதரிசனம் சொல்லுவாய், நீ வேறு மனிதனாவாய்.
எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. மூன்றாவதாக ஆண்டவர் அவரை அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசிகளோடு ஒரு ஐக்கியத்தை கொடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதனாய் சாதாரணமான சவுலை மாற்ற ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். யாரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாலும் அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. சவுலும் தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த அடையாளங்கள் யாவும் நடந்தது. அவர் வேறு மனிதனாய் மாற்றப்பட்டார் என்று காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவீர்களா? உங்களுடைய நண்பர்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள், பிரச்சனைகள் இருப்பவர்களை குறித்த தீர்க்க தரிசனங்கள், வியாதிகள் வருகிற பொழுது, கொள்ளை நோய்கள் வருகிற பொழுது அவர்களை குறித்து, அதை குறித்த ரகசியங்கள், தீர்க்க தரிசனங்கள், உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை குறித்து தேவன் உங்களுக்கு தருகிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஆண்டவர் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தாராரா? அந்த காலத்தில் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்குங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளே இல்லைங்க. யாரும் அந்த வெளிப்பாடுகளை சொல்கிறதே இல்லை. பெருமன செய்தியை கொடுக்குறாங்க, தீர்க்கதரிசனமே சொல்கிறதில்ல. சொன்னாலும் உடனே அது 1000 பேர் கழுகு கொத்துற மாதிரி கொத்தி, இவன் பெரிய கள்ள தீர்க்கதரிசி, இதை நம்பாதீங்க, தீர்க்கதரிசனம் நம்பாதீங்க, உடனே கிரிட்டிசைஸ் பண்ணி தேவ திட்டங்களே கெடுத்து போட்டுறாங்க. சவுல் தீர்க்கதரிசனம் சொன்னார், அதைத்தான் இந்த இடத்தில் நான் காண்கிறோம். அவர் ஆவிக்குரிய மனிதனாய் மாறினார், அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசனம் சொன்னார். அவர் நீ வேறு மனிதனாய் மாறுவா என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின பொழுது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. பார்த்தீங்களா? புல்சை சாமுவேல் தீர்க்கதரிசி என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் அப்படியே நடக்குது. 2வதாக தேவன் வேறு இருதயத்தை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது, கோழைத்தனமான இருதயம். இல்லை என்றால் ஒரு மனிதனாக ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்த அந்த மனிதனுக்கு வேறு இருதயம், ராஜாவாக மாற வேண்டிய வேறு இருதயம் கொடுக்கப்பட்டது. அவள் வாழ்க்கையில் தலைகீழ் மாற்றங்கள் ஏற்பட்டு ஞானம், புத்தி, அறிவு, வல்லமை, பராக்கிரமம் எல்லாம் கொடுக்கப்பட்டது. தேவன் வேறு இருதயத்தை கொடுக்கிறவர், கல்லான இதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பொருத்துகிறவர் என்று நாம் காண்கிறோம். நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். சப்பா, என் பிள்ளைகளுக்கு எப்படியாவது நீங்கள் வேறு இருதயத்தை கொடுக்கணும். அவர்கள் வேறு மனிதர்களாய் மாற்றப்பட வேண்டும். பாவங்களின் பின்பு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பைக்கில் வேகமாக போகிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, ராஜா கெட்ட வார்த்தைகள், கெட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க, பாவத்தில் திளைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, மீட் மை சில்ட்ரன், மீட் மை சன், மீட் மை டாட்டர் அண்ட் மேக் த நியூ கிரியேஷன், கிவ் தம் த நியூ ஹார்ட். அவங்களுக்கு புதிய இதயத்தை நீங்கள் தாங்கப்பா. அவர்கள் புது இதயத்தை தர நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. இங்கே காண்கிற வாலிபனுக்கு புது இருதயத்தை கொடுத்தார், வேறு இருதயத்தை கொடுத்தார். பழைய இருதயம் உனக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கை வேண்டாம், பழைய விதமான கோழைத்தனங்களும் ஏழாமையும் வாழ்க்கையில் வேண்டாம். ஐ வில் மேக் யூ an able man, I will make you an able fighter, I will make you an able wise man who will take wise decisions. வேறு மனிதனாய் மாற்றப்பட்டார் என்று நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும். தேவனுடைய தீர்க்கதரிசி எவ்வளவு துல்லியமாக இந்த 3 அடையாளத்தை கொடுத்து விட்டார். அது 3 அன்றைய தினமே நேரிட்டதான். அன்றைய தினமே சாமுவேலுடைய சிறிய தகப்பன் எல்லாத்தையும் சொல்கிறார், கழுது அகப்பட்டு குடும்பம் நல்லா இருக்குது. அன்றைய தினமே 3 மனிதர்கள் வராங்க, வந்து பார்த்து அவர்கள் ஆட்டுக்குட்டிகளை கொடுக்குறாங்க, திராட்சரசத்தை கொடுக்குற அப்பங்களை கொடுக்குறாங்க, உற்சாகப்படுத்துகிறாங்க. 3வது தீர்க்கதரிசியின் கூட்டத்தில் போய் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கின்றார். சவுலும் தீர்க்கதரிசியில் ஒருவனா என்கிற பழமொழி உருவாயிற்று என்று காண்கிறோம். தேவன் சொன்னவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒரு காலம் பொய்யாய் போகாது. ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, கண்டிப்பாய் செய்வார். சாத்தான் சொல்லுவான், நடக்கவே நடக்காது, முடிஞ்சு போச்சு உன் கதம்பா. இல்லை இல்லை, ஒன்றும் முடியவில்லை. ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளில் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீ வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீங்கப்பா. நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, ஆனாலும் கூட தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை அறியாமலேயே அவர்கள் வாழுகிறார்கள். ஆண்டவரை ஊழியம் செய்யறதுக்கு வராமலே இருக்கிறாங்க, ஊழியம் செய்யாமலே இருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் நேசிக்காமலே இருக்கிறாங்க, காலை பின்னு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னும் 5 வருஷம் ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் வரட்டும், அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஆண்டவரை தவறானபடிக்கு சாத்தானவர்களை வஞ்சிக்கிறான். ஆண்டவரே, கர்த்தர் உன்னைத்தானே தெரிந்து கொண்டார் என்று கெட்டி அணைத்து முத்தமிட்டு அபிஷேக தைல குப்பியை ஊற்றி சாமுவேல் எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய தகப்பன் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய சவுலை அபிஷேகம் பண்ணினாரே, அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மீது இப்பொழுது தைல கோப்பி எழுந்து அபிஷேக தைலத்தை எடுத்து ஊற்றுவீராக. உடைய பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணுவீராக, அவர்களை ஊழியத்திற்காக தகுதிப்படுத்துவீராக.
அவருடைய குடும்பத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவீராக. எல்லா காரியங்களும் ஒரு தெளிவை கட்டளையிடுவீராக. அப்பொழுது அவர் நிம்மதியாய் ஒழித்து செய்வதற்காக குடும்பத்தை விட்டு வருவார்கள் ஐயா. தொலைதூர இடங்களுக்கு செல்வார்கள் ஐயா. தோமா அவர் சென்னைக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். எல்லா தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஆண்டவர் சொந்த நாட்டை விட்டு பல நாடுகளுக்கு சிதறி வந்து ஊழியத்தை செய்தார்கள். காரணம் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் சபைப்படுத்தினார். ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லி ஆண்டவரே உன்னுடைய குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி விட்டு தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தீர் ஐயா. இரண்டாவதாக அப்பங்களும் ஆட்டுக்குட்டிகளும் திராட்சரசமும் தேவை, ஊழியக்காரர்களுக்கு தேவை. அனைத்து ஊழியக்காரர்களுடைய தேவைகளை சந்திப்பீர். இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிறவர் ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் என்றால், தேவை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருப்பார்கள் என்றால் அவருடைய தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பீர் என்று சொல்லுகிறீர். நமக்கு சோத்திரம். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீர். ஆண்டவர் ஆவியில நிறையும் அபிஷேகம் பண்ணப்படவும் புதிய இருதயம் கொடுக்கப்படவும் வாஞ்சிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும், எங்கள் பிள்ளைகளை ரட்சியும். இது அப்படியே செய்வீர். உமக்கு சோதனம். வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் இப்பொழுதே உடைய தெய்வீக வல்லமை அவர்களை தொட்டு அவருடைய வியாதிகள் பலகீனங்கள் எல்லாம் நீங்கட்டும். எல்லா அடைப்புகளும் நீங்கட்டும். எல்லா பலகீனங்களும் நீங்கட்டும். கட்டிகளும் புண்களும் மறையட்டும். தேவ கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் திரு நாமத்தினாலே எல்லா சாபங்களும் நீங்கட்டும் அப்பா. எல்லா விசுவாசின் கிரியைகளும் அழியட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. நீர் அப்படியே செய்வீர். உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது கேட்க மாட்டேங்குது, கால் நடக்க மாட்டேங்குது, மாடி பள்ளி ஏற முடியலையே, வேலைக்கு போக முடியல, நிற்க முடியல, சம்பாதிக்க முடியலையே, எல்லா இயலாமையும் மாற்றுங்க. அவர்களை கனி கொடுக்குற மரமாய் மாற்றுங்க. கொடியை விட முடியல, போதையை விட முடியல, கெட்ட பழக்கங்களை தொடர்புகளை விட முடியல, என்ன செய்வேன்? நீரே அவர்களை சந்தித்தவர்களை புதுப்படைப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவர் அப்படியே செய்வீர். சோத்திரம் அப்பா. என் தகப்பன் ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வேலை இல்லை, வருமானம் இல்லை, இன்றைக்கி இவ்வளோ ரூபா கொடுக்கணும், என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு ஒன்றுமே முடியல, எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது, கடன் கட்டணமே என்ன செய்ய தவிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தவர்களை சந்தோஷப்படுத்து. என்ன காலமாய் திருமணமாகாமல், குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, சொந்த வீடு இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்யுங்கப்பா. அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஏன் நீ சந்தோஷப்படுத்தக்கூடாது ராஜா? செய்யுங்கப்பா, செய்யுங்க. வயதானவர்கள் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உலகம் முழுக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. இந்தி தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபை தாங்கட்டும் அப்பா. இரக்கம் தாங்கட்டும் ஐயா. அடைக்கலான் குருவி முதியோர்களிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.